பரிசில் இருப்பவர்கள் மிஸ் பண்ணாதீங்க. ஒரு கால் இந்த ஈஃபில் டவருக்கு வந்து பாருங்க. அந்தளவு சூப்பராக இருக்கும். அந்தளவு இந்த பிள்ளைகளுக்கும் பிடிக்கும். நம்ம நாட்டில் இருக்கிறாக்களும் சரி, அல்லது வேறு எந்த நாட்டில் இருக்கிறாக்களும் சரி, ஈஃபில் டவரை பார்க்கணும் என்றால் இப்படியான காணல்கள் மூலம் பார்க்கலாம். ஹிஸ்டாவ் ஈஃபில் அவருடைய பெயரிலிருந்தே இந்த ஈஃபில் டவர் என்ற பெயரும் வந்தது. இந்த ஈஃபில் டவர் வந்து பார்த்திங்கன்னா உறவுகளே 2 வருஷங்கள் சுமார் இந்த ஈஃபில் டவர் கட்டுமான பணிகள் நடந்தேறியது. ஆனால் பிரான்ஸுக்கு வந்தால் அவைகளுக்கு நிச்சயமாக இந்த ஈஃபில் டவரை பார்க்காட்டி அவர்களுக்கு அந்த இங்கே வந்து போனதுக்கு சந்தோஷம் இருக்காது. அப்போ வணக்கம் மக்களே, நான் அச்சுதன் பிரான்ஸில் இருந்து மீண்டும் ஒரு காணொளி வாயிலாக உறவுகள் எல்லோரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் எங்கே நிற்கிறேன்னு பாருங்க, பரிசுன்ற முக்கியமான இடம் ஈஃபில் டவரில் நிற்கிறேன். இந்த இடத்துல அன்றைக்கு காணொளி செய்ய போகிறேன். அருமையான காணொளியாக இருக்க போது. எனக்கு பின்னாடி ஈஃபில் டவர் இருக்குது, வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இந்த பரிசுன்ற சுற்றுலா தலங்களில் மிக முக்கியமான இடமான இந்த ஈஃபில் டவருக்கு இன்றைக்கு வந்திருக்கிறோம். நீண்ட காலத்துக்கு பிறகு வந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். ஏற்கனவே முன்னாடி மேலே போயிருக்கிறேன், இன்றைக்கு மேலே போகல. இந்த ஈஃபில் டவரை உள்ள இடங்களை சுற்றி காட்டலாம் வந்து பார்க்குறேன். இந்த காணொளி சூப்பராக இருக்கும். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நாங்கள் இப்போ மெட்ரோவில் இறங்கி ஈஃபில் டவருக்கு முன்பாக நிற்கிறோம். இதுதான் அந்த மெட்ரோவில் இறங்கினா பிறகு இங்கேருந்து பார்க்கக்குள்ள ஈஃபில் டவர் தான் ஃபுல் வியூவும் கிடைக்கும் எங்களுக்கு. நாங்கள் மெட்ரோவில் இறங்கி இங்கால முன்னுக்கு கொஞ்சம் வந்தேன்டா இந்த இடத்துல கூடாரங்கள் அடித்து இதில் நிறைய பொருட்கள் விற்கணும். என்னென்ன பொருட்கள் என்றால் இந்த பரிசில் இருக்கிற முக்கியமான நினைவு சின்னங்கள் எல்லாம் இந்த இடத்துல விற்கப்படுகிறது. இந்த இடத்துல படங்களும் வரைந்து கொடுக்கப்படும். உங்களை பார்த்து உங்களைப் போலவே சரியாக இந்த நபர் படம் வரைந்து கொடுப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாங்கள் இந்த இடத்துல இருக்கிற கடைக்கு அருகாமையில் போய்கொண்டிருக்கிறோம். ஈஃபில் டவரை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம். இப்போ பீட்சா கடையும் இந்த இடத்துல போட்டிருக்கணும். நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்க என்றால் பீட்சாவும் வந்து சாப்பிடலாம். இப்போ அருகாமையில் வந்துட்டோம். இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. மேலே அந்த நடு உச்சியில் நிறைய பேர் நிற்கணும். அவையில் கொஞ்சம் ஜூம் பண்ணி முடிஞ்சால் ஜூம் பண்ணி காட்டுறேன். நன்றாக அவதானித்து பாருங்கள். நிறைய பேர் வந்து மேலே நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த ஈஃபில் கோபுரம் வந்து பாரிஸின் மிக புகழ்பெற்ற அடையாளங்களில் ஒன்று. இதன் உயரமும் வரலாறும் வந்து சுவாரஸ்யமானது. மக்களே பார்த்தீங்கன்னா அந்த ஈஃபில் கோபுரம் வந்து 1889ஆம் ஆண்டு பாரிஸில் நடைபெற்ற எப்ரெசியன் யூனிவர்சல் என்ற உலக கண்காட்சிக்காக கட்டப்பட்டது. இது எல்லோருக்கும் தெரிந்திருக்குமா தெரியாதா எனக்கு தெரியாது. அப்போ அதையும் நான் இதில் தெரியப்படுத்துகிறேன். அந்த கண்காட்சி வந்து பிரெஞ்சு புரட்சியின் 100வது ஆண்டு நிறைவாக கொண்டாடும் வகையில் நடாத்தப்பட்டது. அந்த காலத்தில்
இந்த கோபுரத்தை உருவாக்கிய பொறியாளர், நிறுவனத்தின் தலைமை தாங்கியவர் பிரெஞ்சு பொறியாளர் ஹிஸ்டாவ் ஈபிள். அவருடைய பெயரிலிருந்தே இந்த ஈபிள் டவர் என்ற பெயரும் வந்தது. இந்த ஈபிள் டவர் வந்து பார்த்திங்கன்னா உறவுகளே 2 வருஷங்கள் சுமார் இந்த ஈபிள் டவர் கட்டுமான பணிகள் நடந்தேறியது. அதாவது வந்து 1887 இருந்து 1889 ஆண்டு வரைக்கும் இந்த ஈபிள் டவர் என்ற கட்டுமான பணிகள் நடந்து சுமார் 2 வருஷங்கள் இந்த வேலைகள் எல்லாம் பூர்த்தி செய்யப்பட்டு இந்த ஈபிள் டவர் வெற்றிகரமாக கட்டப்பட்டது. இந்த ஈபிள் டவரை வந்து பார்த்திங்கன்னா கட்டுவதற்கு 300க்கு மேலே தொழிலாளர்கள் இந்த கட்டுமான பணியில் ஈடுபட்டார் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஈபிள் கோபுரமானது வந்து சுமார் கிட்டத்தட்ட 18,000 இரும்பு துண்டுகளையும் மற்றது 25 லட்சத்துக்கு மேல் அதிகமான ரிவேட்ஸ்களையும் பயன்படுத்தி இணைக்கப்பட்டுள்ளது. இதுவும் ஒரு சிறப்பு. நிறைய பேருக்கு வந்து இந்த ஈபிள் டவர் இந்த உயரத்தின் அளவு வந்து எந்த அளவுக்கு இருக்குமென்று தெரிந்திருக்குமோ தெரியாது. அதையும் நான் இதில் தெளிவுபடுத்துகிறேன். அதாவது வந்து 330 மீட்டர் உயரத்தில், அதாவது 1083 அடி அளவில் உள்ளது இந்த ஈபிள் கோபுரத்தின் உயரம். அதாவது வந்து இந்த ஈபிள் டவர்ன்ற உயரம் வந்து சுமார் வந்து 81 மாடி கட்டிட உயரத்துக்கு சமனானது. அந்த அளவுக்கு ஒரு அதி உயரம் வாய்ந்த இடம்தான் இந்த ஈபிள் டவர். இப்படி நிறைய விஷயங்களை சொல்லிட்டே போகலாம். இந்த ஈபிள் டவரை பற்றி சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஈபிள் டவரை பற்றி உலகத்துல அறியாத மக்களும் கிடையாது. ஏனென்றால் அந்த அளவுக்கு உலக அதிசயங்கள்ல சிறப்பு மிக்க ஒரு தலம் தான் இந்த ஈபிள் டவர். இப்படியான இடங்களை பார்ப்பது அரிது. உலகத்துல இப்படியான இடங்கள் இருக்கு. அதுக்கும் இந்த ஈபிள் டவர் வந்து ஒரு சான்று இப்படியான இடத்துக்கு. மீன் இருக்கு பாருங்க உள்ள. இங்க பாருங்க மீன் இருக்கு. மீன் தெரியுதா உள்ள? அஸ்மி மீன் இருக்கு பாருங்க உள்ள. இந்த தண்ணியில பாருங்க ஈபிள் டவர் அடையாளம் தெரியுது. பாருங்க இந்த இடத்துல அருமையாக அருவி ஒன்று ஓடிக்கொண்டிருக்குது. தண்ணீர் இது வந்து செயற்கையாக செய்து வச்சிருக்கிறோம். அதுவும் நல்லா இருக்குது பார்க்க. இந்த இதில் ஒரு கிணறு நிற்குது. கிணறு ஒன்று போய்கொண்டிருக்குது. அதாவது வந்து தாரா. பாருங்க இதுல தடையை போட்டிருக்கிறாங்க. இந்த தடையை தாண்டி உள்ள வர வேண்டான்ட்டு அதில் அறிவிப்பு பலையெல்லாம் போட்டிருக்கு. அப்போ நீங்களும் இங்கே வந்தால் இந்த தடையை தாண்டி உள்ளே போகாதீங்க. பாருங்க இந்த இடத்துல இப்படி ஒரு இடம் செயற்கையாக செய்து வச்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. ஒரு பாறை வடிவத்தில் ஒரு குகை மாதிரி போய்கொண்டிருக்குது. அருமையான வியூ வந்து இந்த காட்சி வந்து பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. ஆமாம், இந்த இடத்துல ஆட்கள் இருக்கிறாங்க.
இது அப்படியே கீழே போய்கிட்டு இருக்குது. கீழே போய் ஈபிள் டவருக்கு தான் இந்த பாதையும் போகுது. அந்த அருகாமை நம்ம இதால் போனால் ஈபிள் டவருக்கு பக்கத்தில் போய் அந்த மேலே லிஃப்டில் போகலாம். பாப்பா கீழே போய் ஒருக்கா பார்த்துட்டு வந்துட்டோம். இதே ஒருக்கா பார்த்துட்டா நல்லது தானே, என்ன விளக்கம் உண்டு. ஓகே, இந்த இடத்துல பாருங்க, இங்கே என்ன இருக்குது, என்னெல்லாம் இதுக்குள்ள வாழுதண்டு இதில் எழுதி வச்சிருக்காங்க. ஓகே பாருங்க, ஈபிள் டவர். நிறைய பேருக்கு வந்து இந்த இடங்களை பார்ப்பதற்கு கொடுப்பனவு இல்லை. அப்போ நிறைய பேர் இந்த இடங்களை பார்க்கலாம், தூரப்பால இருக்கிறார்கள். அப்போ ஊரில் இருக்கிறார்கள் இப்படியான வீடியோக்கள் மூலம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். உலகத்திலே தலை சிறந்த இடங்களில் இதுவும் உண்டு. அதாவது உலக அதிசயங்கள்ல உண்டு இந்த ஈபிள் டவர். இந்த பிரான்ஸுக்கே இந்த ஈபிள் டவர் தான் ஒரு சிறப்பு மிக்க ஒரு சுற்றுலா தலம். நிறைய இருக்கு. நம்பர் 1ல் இதை சொல்ல, பிரான்ஸின் அடையாளம் என்று கூடி இதை சொல்லலாம். யாருங்க மேலே போகிறதுக்கு ஆக்க நிற்கிறாங்க. இதில் வந்து டிக்கெட் எடுக்கணும். எடுத்துட்டு நாங்கள் மேலே போகலாம். கொஞ்சம் டைம் பிடிக்கும் மேலே போகிறதுக்கு. மேலே போய் பார்க்க விருப்பம் இருந்தால் போய் பார்க்கலாம். ஓகே, நாங்கள் இப்போ பரிசில் இருப்பவர்கள் மிஸ் பண்ணாதீங்க. ஒரு கால் இந்த ஈபிள் டவருக்கு வந்து பாருங்க. அந்தளவு சூப்பராக இருக்கும். அந்தளவு கொண்ட பிள்ளைகளுக்கும் பிடிக்கும். பிள்ளைகளுக்கு மட்டுமில்லை, இது சிறுவர்கள் பெரியவர்கள் எல்லோருக்கும் இந்த இடம் பிடிக்கும். ஏனென்றால் அந்த அளவுக்கு இந்த இடம் சூப்பராக இருக்கும். இதை உள்ளுக்கு வந்துட்டு வெளியால இதால போகலாம். நாங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்றால் இப்போ வெக்க காலம் வந்த நாடி தண்ணி, குளிர் தண்ணி வந்து இதில் எல்லா பக்கம் பாயிற மாதிரி விட்டுருக்காங்க. இந்த வெக்கை நடந்துட்டு உடம்பு வந்து சோர்வடைகிற நேரம் இந்த இடத்துல வந்து நின்றால் எங்களுக்கு ஒரு குளிர்மையாக கொடுக்கும். இந்த தண்ணி படையக்குள்ள வெயில் இன்றைக்கு சரியான. ஓகே, நம்ம நாட்டில் இருக்கிறாக்களும் சரி, அல்லது வேறு எந்த நாட்டில் இருக்கிறாக்களும் சரி, ஈபிள் டவரை பார்க்கணும் என்றால் இப்படியான காணல்கள் மூலம் பார்க்கலாம். நிறைய பேர் ஃபோட்டோ எடுப்பின இந்த இடங்களில். ஏனென்றால் இங்கே சுற்றுலா இங்கே வந்து ஏனென்றால் இங்கே வந்து இந்த இடத்துக்கு வரும்போது ஃபோட்டோ எடுக்க பிரான்ஸுக்கு யாரும் வந்தாங்க என்றால் நிச்சயமாக இந்த ஈபிள் டவருக்கு வந்து ஃபோட்டோக்கள் எடுத்து வீடியோக்கள் எடுக்காமல் போகமாட்டாங்க. எந்த இடத்துல இருந்து வந்தாலும் இதை பார்க்கணுன்ற ஆசையில தான் வருவாங்க. எனக்கு பின்னாடி இருக்கிற வியூவையும் காட்டுறேன் பாருங்க.
இதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ முன்னுக்கு நிற்கிறேன். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் நல்ல வியூ கிடைக்கும் எங்களுக்கு. இதில் வந்து ஃபோட்டோ எடுத்துன்னு நிற்கிறவர் என்னுடைய அண்ணா சுவிஸில் இருந்து வந்திருக்கார் இந்த இடத்த பார்ப்பதற்காக. இப்போ இந்த இடத்த ஏற்கனவே பார்த்தவ, ஆனால் பிரான்ஸுக்கு வந்தால் அவைகளுக்கு நிச்சயமாக இந்த ஈபிள் டவரை பார்க்காட்டி அவர்களுக்கு அந்த இங்கே வந்து போனதுக்கு சந்தோஷம் இருக்காது. அப்போ அதனாடி ஒவ்வொரு முறையும் பிரேக்கில் இந்த இடத்துக்கு வருவார்கள். இப்போ எல்லாரும் லைனில் நிற்கிறோம் உள்ளே போகிறதுக்கு. இந்த இடத்துக்கு ஆண்டுதோறும் சுமார் 6.3 மில்லியனில் இருந்து 6.7 மில்லியன் பேர் கட்டணம் செலுத்தி மேல்தளங்களை பார்த்து பார்வையிடுவதற்காக வருவார்கள். இந்த ஈபிள் டவரை பார்ப்பதற்காக நாள் ஒன்றுக்கு 18,000 இருந்து 20,000 பேருக்கிட்ட வருவார்கள். இது கூடுதலாகவும் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்றால் ஈபிள் டவர் நடு சென்டர், அதாவது கீழே இருந்து பார்க்கல இதுதான் நடு சென்டர். இந்த இரும்பு கம்பிகள் தான் இதை தாங்கி பிடித்து கொண்டிருக்குது. என்ன மாதிரி இதை உருவாக்கியிருப்பாங்கன்னு கற்பனையில் கூட நினைச்சு பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அதிசயம்தான். அதுதான் பாட்டிலே சொல்லியிருக்கிறாங்களே, எவ்வளோ அதிசயங்கள்ல உண்டு அண்டு. முக்கியமான இந்த இடத்தை காட்டணும். கண்ணாடிகளால் தெரியுது மேலே ஆற்றல் வேறு லெவலில் இருக்குன்னு பார்த்தீங்களா? கண்ணாடிகளால் தெரியுது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கண்ணாடியாக இதை அமைத்திருப்பார்கள். எனக்கு பக்கத்தில் பாருங்க அழகான பூச்செடிகள் நட்டுருக்குது. அதுவும் இந்த ஈபிள் டவரில் இப்படியான ஒரு பூச்செடி கலர் கலராக அந்த அளவுக்கு வேறு லெவலில் இருக்குது. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இப்போ நேரம் வந்து ஃப்ரான்ஸ் டைம் வந்து 8:15. பாருங்க சூரியன் என்ன மாதிரி இருக்குது வந்து அந்த அளவுக்கு வந்து வெப்பநிலை இருக்குது. சூரியன் தாழ எப்படியும் ஒரு 9 மணிக்கு மேலே ஆகும்.
பார்த்தீங்கன்னா மேலே போய் பார்த்துட்டு இந்த வழியால் தான் மிரவணும். லிட்டு வந்துருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகே, முன்னுக்கு செக்யூரிட்டிக்காரன் நிற்கிறாங்க பாருங்க. மேலே இருந்து ஆக்கள் இறங்கி வர தெரியுது. மேலே இருந்து இறங்கி வந்து இந்த வாயிலாகத்தான் மிரவணும். 2 வாசல் இருக்குது. இப்படி முன்பக்கம் இருக்குது, இந்த பக்கம் இருக்குது. அப்போ இதால் தான் நாங்கள் மேலே இருந்து பார்த்துட்டு எல்லோரும் வருவாங்க. மேலே போய் பார்த்தவென்றால், இந்த ஈபி டவருக்கு மேலே போய் பார்த்தவென்றால் பரிசுன்ற மொத்த அழகையும் ஒரே நாள்லேயே ரசிக்கலாம். மேலே இருந்து பார்க்கல எல்லா இடமும் வடிவாக தெரியும். அந்த அளவுக்கு இருக்கு. நான் ஒரு வாட்டி மேலே போயிருக்கிறேன். மேலே ஏறி அந்த அழகை ரசித்திருக்கிறேன். அதான் சொல்கிறேன். மேலே போய் வந்தால் கட்டாயம் மேலே போய் பார்க்க மிஸ் பண்ணிடாங்க. மேலே ஒரு தடவையாவது மேலே போய் பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு விளங்கும் எதுக்காக இந்த இடத்துக்கு வருபவர்கள் டிக்கெட் எடுத்து மேலே போய் பார்க்குறார்கள் என்று. அந்த அளவுக்கு வியூ இருக்கும். பரிசை சுற்றி பார்த்தால் பரிசுன்ற அழகு அந்த அளவுக்கு தெரியும். ஈபிள் டவர்ன்ற ஃபுல் வியூ விழணும் என்றால் முன்னுக்கு கொஞ்சம் தொங்கலில் போயிருந்து எடுத்தோம்னா அப்படியே ஃபுல் வியூ பார்க்கலாம். அப்போ முன்னாடி போகிறேன், அதை காட்டுறதுக்காக முன்னுக்கு போய் நிற்கிறேன். இப்போ நாங்கள் வெளியில் போகிறோம். உள்ளே வந்துட்டு உள்ளே பார்த்து முடிஞ்சுது. அப்போ வெளியில் போய் பார்ப்போம். வெளியில் இந்த வழியாகத்தான் வெளியில் போகணும். இந்த இடத்துல வந்தீங்கன்னா கடைகள் இருக்குது. நிறைய கடைகள் உள்ளுக்குள்ள சாப்பாட்டு கடைகளில் இருந்து அந்த ஈபிள் டவர் அந்த அப்படியான விஷயங்கள் கேட்ட மாதிரிய பொருட்கள் எல்லாமே உள்ளே எடுத்துகிட்டு போகலாம். அந்த குளிர்பானங்கள்ல இருந்து எல்லாமே இந்த கடைகளுக்குள்ளே இருக்குது. இந்த ஈபிள் டவருக்குள்ள அருகில் உள்ள இடங்களை நீங்கள் சுற்றி பார்க்கணுமென்றால் இந்த கப்பலில் நீங்கள் போகலாம். கட்டணம் செலுத்தி விட்டு எல்லா இடங்களையும் நீங்கள் வடிவாக சுற்றி பார்க்கலாம். அருமையாக இருக்கும். அதுக்கு தான் இங்கே கப்பல்கள் விட்டுருக்குறாங்க.
கப்பலுக்குள்ளேயே உணவகங்கள் இருக்குது. வடிவாக இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இந்த கப்பல்லே மாறி இந்த இடங்களை பார்த்து ஒரு நாளை கழித்து விட்டு போகலாம். நிறைய கப்பல் சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்குது. பார்த்தீங்க நிறைய கடைகள் இருக்குது இந்த இடத்துல. வந்தால் இங்கே வந்ததுக்காக சில பொருட்களை நாங்கள் வேண்டிக் கொண்டே ஒரு அடையாளமாக வைக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கூலாக எதுவும் குடிக்கணும் என்றால் ஐஸ்கிரீம் எல்லாம் இருக்குது, வேண்டி குடிக்கலாம். Aquele light, ele শুধু তো শুধু পড়বো উঠে শুধু না উঠে মাত্র শুধু আলো নাই তো একটু ইয়াতে লাইট থাকলে ছবি সুন্দর ওঠে এই কাম
மக்களே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து பார்த்தால் ஈபிள் டவரை இன்னும் ரசிக்கலாம். நாங்கள் பாருங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதில் முட்டுற மாதிரி இருக்கல்ல. இன்னும் கொஞ்சம் கீழே போய் உட்கார்ந்து இருந்தவண்டால் இன்னும் பார்க்க வேற லெவலில் இருக்கும். ஆஹா, Mesdames et messieurs, on applaudit l'Italie. Ok, Youssef, il y a quoi? Wait, actually, it's my fault. I can't do
ஓகே, இந்த காணொலின்ற இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த காணொளி எல்லோருக்கும் பிடிச்சிருக்குமென்னு நான் நம்புகிறேன். ஓகே நண்பர்களே, இந்த காணொளி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அச்சுதன் பிரான்ஸ் என்ற யூடியூப் வலைத்தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அது நான் வளர்வதற்கு ஒரு சப்போர்ட்டாக அமையும். சப்ஸ்கிரைப் பண்ணுவதோடு மட்டுமில்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைத்தினால்தான் நான் போடுகின்ற காணொளிகள் உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும் என சொல்லிக்கொண்டு இந்த காணொளியை நிறைவுக்கு கொண்டு வரேன். மீண்டும் ஒரு புதிய காணொளி மூலம் உறவுகள் எல்லோரையும் சந்திக்கலாம். அதுவரையும் உங்களிடம் இருந்து விடைபெற்று சொல்லும் நான் பிரான்ஸ்ல இருந்து அச்சுதன். உறவுகளே, மீண்டும் சந்திக்கலாம். பாய் பாய்.